வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வந்து இது பிஜிடிஆர்பி 2025 கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம வீடியோஸ் வந்து இதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் வந்து நமக்கு இப்போ போயிட்டுருக்கு. டே பை டே வந்து நம்ம ஒரு டாபிக் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் கிடைக்குது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 12K 16K அந்த மாதிரி பே பண்ணி தான் உங்களுக்கு இதுக்கான வீடியோஸ் கிளாஸஸ்லாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. as well as நோட்ஸ் ஆல்சோ. இப்போ வந்து ஃப்ரீயாக நோட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஆல்ரெடி யூனிட் 1 2 6 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண யூனிட்ஸ் வந்து யூனிட் 1 2 and 6. இப்போ யூனிட் 3 வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டே இருக்குது. யூனிட் 1க்கும் 6க்கும் ஆன நோட்ஸ் வந்து நமக்கு டெலிகிராம் சேனலில் வந்து பிடிஎஃப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. யூனிட் 2க்கான நோட்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து ஒரு ரெகுலரைஸ்டு ஒரு பிரிண்டபிள் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதை ஒர்க் அவுட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. சீக்கிரமாகவே அதுக்கான பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் உங்களுக்கு நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அது போக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் சிலபஸில் ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஷன் பண்ணுற வீடியோஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. அது எல்லாமே நம்ம சேனலில் போனீங்க அப்படின்னா தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது. யூனிட் 1 2 6க்கு எல்லாமே, யூனிட் 3க்கும் அவைலபிளாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஷன் வந்து 4 AM ஸ்டடி சேலஞ்ச் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து தனியாக அவைலபிளாக இருக்குது. அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த ஜஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம நேற்று பார்த்த டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து நம்ம கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம்ஸ் வர பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பீட்டர்சன் சொல்யூஷன் அண்ட் செமாஃபோர் சின்க்ரனைசேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சொல்யூஷன்ஸ் டு கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா என்னென்ன சொல்யூஷன்ஸ் எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், தட் இஸ் கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டெலஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, டெலஃபோன் பூத் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, டெலஃபோன் பூத் இருக்கு அப்படின்னா ஸோ அதான் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, டெலஃபோன் பூத் தான் வந்து ஒரு கிரிட்டிக்கல் செக்ஷன். அதுக்குள்ள ஒரே ஒரு ஃபோன் இருக்கு. ஓகே, அந்த ஃபோன் தான் என்ன அப்படின்னா ரிசோர்ஸ். ஓகே, தட் இஸ் வந்து ஷேர்ட் ரிசோர்ஸ். அதை வந்து நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அட் த டைம் ஒருத்தங்க தான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ரிசோர்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு பர்சனாக வந்துட்டு நம்ம உள்ளே போய் கால் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஒரு பர்சனும் வந்து நம்ம ஒரு ப்ராசஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு பர்சனும் ஒரு ப்ராசஸ். ஸோ இப்போ சப்போஸ் டெலிஃபோன் பூத்துக்குள்ள பர்சன் 1 போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க போயிட்டு லாக் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் அட் த டைம் ஒருத்தங்க தான் போயிருக்க முடியும். ஓகே, லாக் பண்ணிட்டு போகிறது தான் நம்ம வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள கிரிட்டிக்கல் செக்ஷன் லாக் அப்படின்னு சொல்லலாம், ஆர் என்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த டைம்ல ஒருத்தங்க தான் உள்ள இருக்க முடியும். அதே டைம் 2 பேர் போயிட்டு பேச முடியாது. அவங்க பர்சனலா பேசுறாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமா எக்ஸிட் ஆயிருவாங்க. எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறமா தான் செகண்ட் பர்சன் போயிட்டு பேச முடியும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு ரிசோர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரிசோர்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணும். யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அது அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் செகண்ட் ப்ராசஸ் போய் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி 1 by 1 வந்து யூஸ் பண்ணது தான் வந்து என்னன்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்றது. இஃப் அ ப்ராசஸ் இஸ் எக்ஸிக்யூட்டிங் இன் இட்ஸ் கிரிட்டிக்கல் செக்ஷன் தென் நோ அதர் ப்ராசஸ் இஸ் அலோட் டு எக்ஸிக்யூட் இன் த கிரிட்டிக்கல் செக்ஷன். ஓகே, அட் த டைம் போய் 2 பேர் அக்சஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். ப்ராக்ரஸ் அப்படின்னா இஃப் நோ ப்ராசஸ் இஸ் எக்ஸிக்யூட்டிங் இன் த கிரிட்டிக்கல் செக்ஷன் அண்ட் அதர் ப்ராசஸஸ் ஆர் வெயிட்டிங் அவுட் சைட் த கிரிட்டிக்கல் செக்ஷன் then only those processes that are not executing in their remainder sections can participate in deciding which will enter the critical section next and the selection cannot be postponed indefinitely. ஓகே, இப்போ இந்த டெலிஃபோன் பூத் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக காலியாக இருக்குது, யாருமே யூஸ் பண்ணல அப்படின்னா ஒரு பர்சன் வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹீ கேன் என்டர் அப்படி தானே. அதை வந்து இன்னொரு பர்சன் வந்து நீ போகக்கூடாது அப்படின்னு
அத வந்து யாராலயும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு பெர்சனுக்கு அப்புறமா அடுத்த பெர்சன் அந்த மாதிரி அது ப்ராக்ரஸ் ஆயிட்டே தான் இருக்கும். ஓகே. அதுல யார் என்டர் ஆகுறது அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அதுல என்டர் ஆயிப்பாங்க. தட் இஸ் வந்து ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்றது. தட் இஸ் வந்து எந்த ப்ராசஸுமே அலோ பண்ணாம எல்லாரும் வெளியிலே வெயிட் பண்ற மாரி அப்படி இருக்காது. தென் பவுண்டட் வெயிட்டிங் அப்படின்னா, a bound must exist on the number of times that other processes are allowed to enter their critical sections after a process has made a request to enter its critical section before that request is granted. ஓகே. பவுண்டட் வெயிட்டிங்னா என்ன அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் ப்ராசஸ் போயிட்டு ஒரு பெர்சன் நம்ம என்ன எக்ஸாம்பிளே வச்சு பார்ப்போம். டெலிஃபோன் பூத்க்குள்ள ஒரு பெர்சன் போறாரு அப்படின்னா, அவர் வந்து இன்டெஃபினிட் டைம் வந்து அத யூஸ் பண்ணிட்டே இருந்தாரு அப்படின்னா, வெளியில இருக்கிற பெர்சன்ஸ் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அத அவாய்ட் பண்ணதுக்கு ஒரு பர்ட்டிகுலர் பவுண்டட் வெயிட்டிங் டைம் தான் இருக்கும். இவ்வளோ நேரம் தான் அவங்க வெயிட் பண்ணலாம். ஸோ அவங்களோட வெயிட்டிங் டைம் வந்து இவ்வளோ நேரம் ஆனதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து அந்த கால் கட் ஆயிடலாம். ஓகே. ஒரு 1/2 அன் ஹவர் தான் அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, 1/2 அன் ஹவர் கழிச்சு வந்து சரி 30 மினிட்ஸ் தான் வந்து அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா அவங்களோட கால் கட் ஆயி அவங்க வெளில வந்துட்டு நெக்ஸ்ட் பெர்சன் யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நேரம் அவங்க வெயிட் பண்ற மாரி இருக்காது. அதே மாரி தான் அந்த ப்ராசஸும். அதுவே வந்து இன்டெஃபினிட்டா வந்து ப்ராசஸ் அந்த கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே இருக்க முடியாது. ஒரு பர்ட்டிகுலர் டைம்க்கு அப்புறமா அடுத்த ப்ராசஸ் வந்து அத அலோ பண்ணணும். ஸோ அதான் வந்து பவுண்டட் வெயிட்டிங். ஒரு வெயிட்டிங் வந்து இன்டெஃபினிட்டா வந்து இன்ஃபைனைட்டே இல்லாம ஒரு பவுண்டட்னா ஒரு பர்ட்டிகுலர் வெயிட்டிங் டைம் தான் வந்து அது வெயிட் பண்ற மாரி இருக்கணும். ஸோ சொல்யூஷன் டு த கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம்ஸ் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை 3 ரிக்வயர்மெண்ட்ஸ். இந்த 3 ரிக்வயர்மெண்ட்ஸும் இருக்கிற மாதிரி தான் வந்து சொல்யூஷன்ஸ் வந்து இருக்கணும் கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம்ஸ்க்கு. கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம்னா என்ன? ஒரு நெறைய ப்ராசஸ் வந்து இது மாரி ஒரு பர்ட்டிகுலர் ரிசோர்ஸ வந்து எல்லாமே அக்சஸ் பண்ற நேரம் இந்த மாரி மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் இருக்கணும். தென் ப்ராக்ரஸ் இருக்கணும். பவுண்டட் வெயிட்டிங் டைம் இது மாரி இருக்கிற மாரி அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, பீட்டர்சன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. பீட்டர்சன் சொல்யூஷன். ஸோ இந்த பீட்டர்சன் சொல்யூஷன்ல என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபிளாக்ன்னு ஒண்ணு யூஸ் பண்றோம். தென் டர்ன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஃபிளாக் அண்ட் டர்ன். ஃபிளாக் இப்போ வந்து ப்ராசஸ் ப்ராசஸ் ஜேன்னு 2 ப்ராசஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துப்போம். ஓகே. இத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓகே. இதுல வந்துட்டு நமக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன் இஸ் ஃபிளாக் இன்னொன்னு வந்து டர்ன். ஓகே. ஃபிளாக் அப்படிங்கிறது ஒரு அரே. அதுல வந்துட்டு பூலியன் வேல்யூஸ் இருக்கும். லைக் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அது மாதிரி. ஸோ வந்துட்டு அது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, வெதர் அ ப்ராசஸ் வாண்ட்ஸ் டு என்டர் அ கிரிட்டிக்கல் செக்ஷன் ஆர் நாட். நெறைய ப்ராசஸ் இருக்கும். அதுல பர்ட்டிகுலர் ப்ராசஸ் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள அதுக்கு என்ட்ரி வேணுமா? வேண்டாமா? அப்படிங்கிறது. சப்போஸ் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா தான் தட் இஸ் வந்து அது அது கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள போணும்னு அது விருப்பப்படுது அப்படிங்கிற மீனிங். ஓகே. அப்போ ஃபிளாக் ஆஃப் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. இந்த இடத்துல நம்ம அதில பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபிளாக் ஆஃப் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னா, ப்ராசஸ் வாண்ட்ஸ் டு பி இன் கிரிட்டிக்கல் செக்ஷன் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து வாண்ட் பண்ணுது. நான் வந்து நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் செக்ஷன்ல வந்து போணும். நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாரி. இப்ப டர்ன் ஈக்குவல் டு ஜே அப்படின்னா, த கரண்ட் ப்ராசஸ் இஸ் ஜேஸ் டர்ன். ஜே வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் வந்து டர்ன் யாரோடது அப்படின்னா, ஜேயோடது அப்படின்னு நம்ம அசைன் பண்றோம். டர்ன் ஈக்குவல் டு ஜேனா ஜே தான் நெக்ஸ்ட் அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். அதோட டர்ன் அப்படின்னு. சப்போஸ் டர்ன் ஈக்குவல் டு அப்படின்னா ஐங்கிற ப்ராசஸ் தான் அதோட டர்ன் அப்படின்னு நம்ம அசைன் பண்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து while flag of j and turn equals j. flag of I வந்து that is j வந்து ட்ரூவா இருக்கணும். அதான் வந்து அந்த கண்டிஷன் பாருங்க. செக்கிங் whether the process j wants to be in critical position. j வந்து கிரிட்டிக்கல் பொசிஷனுக்கு போகணும்னு வாண்ட் பண்ண தட் இஸ் விரும்புதா. ஓகே. that it wants to be in critical section. அது ப்ராசஸ் ஜே வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் போகணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுதா. தென் வந்துட்டு
அண்ட் இட்ஸ் ப்ராசஸ் ஜேஸ் டர்ன் ஜேயோட டர்னாகவும் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும். அது வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் வேணும்னு சொல்லணும். அதே டைம் வந்து டர்ன் ஈக்குவல் டு ஜேயாவும் இருக்கணும். ரெண்டுமே ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃபைனைட் வைல் இருக்குது இந்த இடத்துல செமிகாலன் இருக்கு பார்த்தீங்களா? செமிகாலன் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃபைனைட்டா வந்துட்டு அது அந்த லூப்குள்ளே ஸ்ட்ரக் ஆயிரும். ஓகே. ஸோ லூப்புக்குள்ளே ஸ்ட்ரக் ஆயிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள அது என்ட்ரியே ஆகாது. ஓகே. என்ட்ரியே ஆகாம அப்படியே அந்த வைல் லூப்குள்ளே ஸ்ட்ரக் ஆயிட்டே இருக்கும். எப்போ அந்த கண்டிஷன் வைல் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுதோ அப்பதான் அது வெளியில வந்துட்டு கிரிட்டிக்கல் செக்ஷன் வந்துட்டு என்ட்ரி ஆகும். ஓகே. ஒன்ஸ் என்டர் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபிளாக் ஆஃப் ஐய வந்து ஃபால்ஸ்ன்னு எடுத்துட்டு ரிமைண்டர் செக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி முடிக்கும். ஓகே. இதுதான் வந்துட்டு பீட்டர்சன்ஸோட அல்காரிதம் ப்ரொசீஜர். ஓகே. அப்போ இந்த லூப்ல வந்து என்ன இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபிளாக் ஆஃப் ஐ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸ் ஐ வந்து வாண்ட்ஸ் டு பி இன் கிரிட்டிக்கல் செக்ஷன் அப்படின்னு அது சொல்லுது. நான் வார்ன் பண்றேன் அப்படின்னு. பட் பீட்டர்சன்ல எப்பவுமே என்ன அப்படின்னா ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும். எனக்கு வந்து எனக்கு கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள போகணும். பட் டர்ன் ஈக்குவல் டு ஜே அப்படின்னு அசைன் பண்ணிக்கும். டர்ன் சப்போஸ் ஜேக்கும் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க அதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை குடுங்க அப்படிங்கிற மாரி அத அசைன் பண்ணிக்கும். ஓகே. இதான் பீட்டர்சனோட லாஜிக். ஃபர்ஸ்ட் வந்து தனக்கு கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள போணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஃபிளாக் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும். இன்னொருத்தருக்கு வேணும் அப்படின்னா அவங்க வேணாலும் போய்க்கலாம் அப்படிங்கிற மாரி இத அசைன் பண்ணிக்குது. ஸோ வந்து ஃபிளாக் ஆஃப் ஜே வந்து ட்ரூவா இருந்துச்சு. அதாவது ஜேக்கும் அதுல எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆல்சோ டர்ன் ஈக்குவல் டு ஜேயா இருந்ததுன்னா டர்னும் ஜேயா அசைன் பண்ணிட்டு அப்படின்னா இந்த ஐ ப்ராசஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராசஸ் ஐ வந்து அந்த லூப்குள்ளேயே இதுல செமிகாலன் இருக்குது அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இந்த லூப்குள்ளேயே பர்டிகுலர் இது ட்ரூவா இருக்கிறது வரைக்கும் இது இங்கேயே வந்து ஸ்ட்ரக் அப் ஆயிக்கும். இந்த வைல் லூப்குள்ளேயே வந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆகி இருக்கும். எப்போ இது ஃபால்ஸ் ஆகுதோ அப்போதான் வந்துட்டு ஐ வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனுக்கு போயிட்டு அது எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா ஃபிளாக் ஆஃப் ஐய வந்து ஃபால்ஸ் ஆக்கிக்கும். தட் இஸ் வந்து அதோட வேலையை முடிச்சிருச்சு இல்லையா? ஸோ வந்து ஐ ப்ராசஸ் என்ன சொல்லுது? எனக்கு டோன்ட் வாண்ட் டு பி தட் இஸ் ஐ ப்ராசஸ் ஐ டசன்ட் வாண்ட் டு பி இன் கிரிட்டிக்கல் செக்ஷன் அப்படிங்கிறத சொல்லிடுது. ஸோ அப்போ வந்து மற்ற ப்ராசஸ் வந்து அதில் என்டர் ஆகிக்கலாம் கிரிட்டிக்கல் செக்ஷன்ல. அதுதான் இதோட அல்காரிதம். இப்போ வந்து இதை நம்ம 2 ப்ராசஸ் இருக்கும்போது எப்படி அது வந்து ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ப்ராக்டிக்கலா. இப்போ ப்ராசஸ் ஐ இருக்கா, இங்க ப்ராசஸ் ஜே இருக்கு. இனிஷியலா என்ன பண்ணுது அப்படின்னா ப்ராசஸ் இதெல்லாம் ஓகே ஓகே தேர் இஸ் அல்ல ஓகே. இப்போ வந்து ஃபிளாக் ஆஃப் ஐ இனிஷியலா வந்துட்டு என்ன பண்ணுது? 2 ப்ராசஸ் இருக்கு. ஐயும் இருக்கு, ஜேயும் இருக்கு. 2க்குமே வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள என்டர் ஆகணும் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே. ஸோ போத் வாண்ட் டு பி இன் கிரிட்டிக்கல் செக்ஷன். ஸோ ஃபிளாக் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ட்ரூ. ப்ராசஸ் ஐ என்ன பண்ணுது? எனக்கு வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள போணும் அப்படின்னு அது வந்து செட் பண்ணிக்குது ஃபிளாக். அதே மாதிரி ப்ராசஸ் ஜேயும் என்ன பண்ணுது? அதுவும் எனக்கு வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரூன்னு அசைன் பண்ணிக்குது. அசைன் பண்ணதுக்கு அப்புறமா ப்ராசஸ் ஐ இதுல எப்பவுமே ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும் இல்லையா? ஸோ வந்து ப்ராசஸ் ஐ என்ன பண்ணுது? ஓகே ப்ராசஸ் ஜேக்கும் வந்து உள்ள போகணும் அப்படின்னா ஜேக்கு வந்து அந்த டர்னை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகே. டர்ன் ஈக்குவல் டு ஜே அப்படின்னு. இந்த இடத்துல டர்னுங்கிற வேரியபிள் வந்து ஷேர்ட் வேரியபிள். ஓகே. இது வந்து ஷேர்ட் வேரியபிள். டர்னுங்கிறது ஷேர்ட் வேரியபிள். ஸோ வந்து இதுல ஒரு வேரியபிள் அசைன் ஆயிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வேல்யூ அசைன் ஆகும்போது அது ஓவர் ரைட் ஆயிடும். ஓகே. ஸோ இப்போ ப்ராசஸ் ஜே ரெண்டுமே அட் த டைம்ல வந்து ரிக்வஸ்ட் வந்து கேட்குது கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள போறது. ஓகே. ரெண்டுமே அட் த டைம்ல ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுமே எனக்கு போகணும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குது. வேணும்னு கேட்டுட்டு சப்போஸ் ஜேக்கு போகணும்னு இருந்துச்சுன்னா அது போய் எக்ஸிக்யூட் ஆகிக்கட்டும் அப்படின்னு ஐ வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. ஜே என்ன பண்ணுது? சப்போஸ் ஐக்கு வந்து தேவை அப்படின்னா ஐ வந்து போட்டோம் அப்படின்னு டர்ன் ஈக்குவல் டு ஐ. ஐக்கு வந்து அந்த டர்னை கொடுக்குது. ஓகே. இப்போ டர்னுங்கிற வேரியபிள்ல ஃபர்ஸ்ட் வந்து ஜே ஈக்குவல் டு ஜேன்னு இருந்துச்சு. இந்த இடத்துல வரும்போது என்ன ஆயிருச்சு? அது ஓவர் ரைட் ஆகி ஐன்னு ஆயிருச்சு.
ஓகே. ஐன்னு ஆயிருச்சு. ஸோ இந்த இடத்துல வைல் லூப் வந்து மறுபடியும் செக் பண்ணுது. ஃபிளாக் ஆஃப் ஜே ஃபிளாக் ஆஃப் ஜே வந்து ட்ரூவா? எஸ் ட்ரூ தான். அண்ட் டர்ன் ஈக்குவல்ஸ் ஜே டர்னோட வேல்யூ ஜேயா அப்படின்னு செக் பண்ணுது. லாஸ்டா டர்னோட வேல்யூ என்னவா இருக்கு? ஐயா இருக்கு. ஓகே. இந்த இடத்துல அப்ப ஃபால்ஸ் ஆகும்போது இந்த ஹோல் லூப் வந்து ஃபால்ஸ் ஆகும். ஸோ ட்ரூவா இருக்கும்போது தான் இது வந்து அந்த வைல் லூப்புக்குள்ளே வந்து கண்டினியூஸா எக்ஸிகியூஷன் நடக்கும். ஸோ ஃபால்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா இது இதை விட்டு வெளியில வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள என்டர் ஆயிரும். யார் இப்ப என்டர் ஆயிட்டா? ப்ராசஸ் ஐ வந்து என்டர் ஆயிருச்சு. ஓகே. ஒன்ஸ் அது கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி எக்ஸிகியூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியில வந்துட்டு ஃபிளாக் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருச்சு. என்ன அப்படின்னா ஐக்கு வந்து எனக்கு இனி கிரிட்டிக்கல் செக்ஷன் வந்து தேவையில்லை அப்படின்னு வந்து அது ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா அது ரிமைண்டர் செக்ஷன் கிரிட்டிக்கல் செக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஃபிளாக் வந்து ஃபால்ஸா செட் பண்ணிட்டு ரிமைண்டர் செக்ஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது. ஓகே. இப்போ வந்து மறுபடி இந்த இடத்துல இப்போ இதுல ஐ தானே செட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல வைல் லூப் வந்து ஃபர்ஸ்ட் இது ரன் ஆகிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா வைல் ஃபிளாக் ஆஃப் ஐ வந்து ட்ரூவா? எஸ் ஃபிளாக் ஆஃப் ஐ வந்து அப்ப ட்ரூ தான். இந்த பேரலா இதை நீங்க வந்து கவனிச்சுக்கணும். ஓகே. அண்ட் டர்ன் ஈக்குவல்ஸ் ஜே இந்த இடத்துல டர்ன் வந்து ஜேன்னு தானே சாரி ஐன்னு தானே இந்த இடத்துல நம்ம ஓவர் ரைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல டர்னோட வேல்யூ என்னவா இருந்துச்சு? ஐயா இருந்துச்சு. ஸோ ஐயா இருக்கும்போது இது வந்து இந்த லூப்புக்குள்ளே எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த டைம்ல பேரலா ப்ராசஸ் ஐ வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன்ல போயிட்டு ரன் பண்ணிட்டு ஃபிளாக் ஆஃப் ஐயோட வேல்யூவை ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிடுது. ஒன்ஸ் இது ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணும்போது அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த வைல் லூப்ல ஃபிளாக் ஆஃப் ஐ வந்து என்னவா ஆயிரும்? ஃபால்ஸா மாறிடும். ஓகே. ஃபால்ஸா மாறும்போது இந்த ஹோல் லூப்பும் ஃபால்ஸா ஆயிருச்சு அப்படின்னா ஒன்ஸ் இது ஃபால்ஸா செட் ஆனதுமே இது வைல் லூப் போட்டு எக்ஸிட் ஆகி ஜே ப்ராசஸ் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள என்டர் ஆயிடும். ஓகே. அது ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா ஃபிளாக் ஆஃப் ஜே ஈக்குவல் டு ஃபால்ஸ் தட் இஸ் வந்து ஜேக்கு வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் இனி எனக்கு வேண்டாம் அப்படின்னு அது மற்ற ப்ராசஸ்க்கு வந்து சிக்னல் பண்ணிடுது. நான் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனை விட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிமைண்டர் செக்ஷன் எக்ஸிக்யூட் ஆயிருது. ஓகே. இதான் வந்து பீட்டர்சன் சொல்யூஷன். என்னது கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் வந்து பீட்டர்சன் சொல்யூஷனோட எக்ஸ்பிளனேஷன். ஓகே. ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் இதுதான். ஸோ அந்த அல்காரிதம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ 3 கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா மியூச்சுவல் கண்டிஷன், ப்ராக்ரஸ், பவுண்டட் வெயிட் முதல்ல பார்த்ததுன்னா ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸுமே செக் பண்ணுறோம் பீட்டர்சன் சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணி. மியூச்சுவல் வைல் லூப் இருக்கிறதுனால மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் இருக்கும். ஒன்று கிரிட்டிக்கல் செக்ஷனில் இருக்கும்போது இன்னொன்று என்டர் ஆகவே முடியாது. வைல் லூப்குள்ளே ஸ்ட்ரக் ஆகிருக்கும். ஓகே. ஸோ வந்து அது மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். ப்ராக்ரஸ் அப்படிங்கிறப்போ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமாவே ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமாவே அதோட வேல்யூவை வந்து அது ஃபால்ஸ்னு இந்த இடத்துல ஃபிளாகை வந்து ஃபால்ஸ்னு மாத்துறதுனால நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து அடுத்தடுத்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ராக்ரஸும் அச்சீவ் ஆகுது. பவுண்டட் வெயிட் அப்படிங்கிறப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து அது எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதோட ஃபிளாக் வந்து ஃபால்ஸ்ட்டு செட் பண்ணுறதுனால அகெயின் வந்து மறுபடி அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூஷன் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து இன்ஃபைனைட் வெயிட் அப்படிங்கிறது நடக்காது. ஓகே. ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸுமே மெட் ஆயிரும் எது யூஸ் பண்ணும்போது அப்படின்னா பீட்டர்சன் சொல்யூஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து செமஃபோர். ஸோ செமஃபோர் அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு ஹோட்டல் இருக்கு அப்படின்னா அதில் வந்துட்டு நமக்கு இப்போ 2 டேபிள்ஸ் இருக்கு. ஸோ 2 டேபிளில் நம்ம வந்து வெளியில வந்து நமக்கு கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா அட் த டைம் வந்து இதில் ஒரு கஸ்டமருக்கு வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. இந்த டேபிள் ஒரு கஸ்டமருக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து தேர்டாக வந்து ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெயிட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே. தட் இஸ் வந்து வெயிட் சிக்னல். சப்போஸ் வந்து இந்த கஸ்டமர் வந்து சாப்பிட்டுட்டு இவர் முடிச்சுட்டு போயிட்டு இந்த டேபிள் ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கஸ்டமருக்கு வந்து சிக்னல் கொடுத்துருவாங்க. ஓகே யூ கேன் என்டர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம செமஃபோரில் யூஸ் பண்ணுறது. செமஃபோர் வந்து நம்ம சிங்க்ரனைசேஷனில் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு வேரியபிளாக இருக்கும். ஓகே. இது செமஃபோர் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சிங்க்ரனைசேஷன் வந்து அச்சீவ் பண்ணுறோம். ஓகே. நிறைய ப்ராசஸ் வந்து அட் த டைமில் இது எல்லாமே இந்த டேபிள்ஸ் எல்லாமே ஒரு ரிசோர்ஸஸ் அப்படின்னா
அட் த சேம் டைம் நெறைய ப்ராசஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணும்போது, யாருக்கு வந்து அந்த டைம்ல அலோவ் பண்ணலாம். ஸோ சேம் டைம்ல நெறைய ப்ராசஸ் போய் ஆக்சஸ் பண்றத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த செமாஃபோர் அப்படிங்கிற இந்த மெக்கானிசம். இதுல வந்து 2 ஆப்பரேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். செமாஃபோர் அப்படின்னாலே இந்த 2 ஆப்பரேஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஒன் இஸ் வெயிட், அனதர் ஒன் இஸ் சிக்னல். ஸோ இதில் வெயிட்னா நம்ம வந்து பி அண்ட் சிக்னல்னா வி அப்படின்னு பார்த்தோம். பிகாஸ் வந்து இது வந்து ஒரு டச் வேர்ட்ல இருந்து வந்ததுனால வெயிட் அப்படின்னா அதோட பி அப்படிங்கிறது பியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ப்ரோபரன் அப்படிங்கிறது ஒரு டச் வேர்டு. அதோட மீனிங் என்ன அப்படின்னா டெஸ்ட் அப்படின்ட்டு. வி அப்படின்னா வெர்ஹோஜன் அப்படிங்கிறது. ஸோ அதுவும் ஒரு டச் வேர்டு தான். ஸோ வெர்ஹோஜன் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற மீனிங். ஸோ அதனால தான் நம்ம இந்த 2 லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ வெயிட்னா பியும் சிக்னல்னா வியும். பிகாஸ் வந்து இது டச் வேர்ட்ல இருந்து வந்ததுனால. ஸோ வந்து வெயிட் அப்படின்னா நமக்கு வந்து இதில் என்ன நடக்கும் அப்படின்னா டிக்ரிமெண்ட்ஸ் த வேல்யூ ஆஃப் செமஃபோர். சிக்னல்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுது. செமஃபோரோட வேல்யூவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுது. தென் தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் செமஃபோர்ஸ் இருக்கு. ஒன் இஸ் பைனரி, அனதர் ஒன் இஸ் கவுண்டிங் செமஃபோர். ஸோ இந்த எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புரியும். ஃபர்ஸ்ட் வந்து பைனரி அப்படின்னா பைனரி செமஃபோர்னா ஒன்லி 0 அண்ட் 1ங்கிற வேல்யூ மட்டும்தான் அலோவ் பண்ணும். ஓகே, சப்போஸ் வந்து ஒரு ப்ராசஸ் P1 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு. தென் P2 அப்படின்ட்டு 2 ப்ராசஸ் இருக்கு. ரெண்டுமே ஒரு ஷேர்ட் ரிசோர்ஸஸை வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா ஒரு ரிசோர்ஸ் இருக்கு. அதை வந்து ஆக்சஸ் பண்ண போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ரிசோர்ஸ் வந்து ஃப்ரீயா தான் இருக்கு அப்படிங்கிறப்போ பைனரி வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 1ஆ இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் P1 வந்து ஆக்சஸ் பண்ணும்போது எஸ்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கும். ஈக்குவல்ஸ் 0 ஜீரோவா இருக்குதா அப்படின்னு பார்க்குது. ஓகே, வைல் ஜீரோவா இருக்கிறது வரைக்கும் இது வந்து இதுக்குள்ளேயே வந்து லாக் ஆகிருக்கும். ஓகே, ஏன்னா அதுல செமிகாலன் இருக்கிறதுனால இந்த லூப்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குமே தவிர அதை தவிர வெளியில வராது. ஸோ ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா ஓகே, ஸோ ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா இப்போ அந்த ரிசோர்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்குது, யாருமே அதை யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த செமஃபோரோட வேல்யூ என்னவா இருக்கும், ஒன்னா இருக்கும். ஸோ ஒன்னா இருக்கும்போது இந்த லூப்பை விட்டு வெளில வந்துடும். வெளில வந்துட்டு அதோட வேல்யூ என்ன பண்ணுது, டிக்ரிமெண்ட் பண்ணிடுது. ஸோ 1 மைனஸ் 1 அப்படிங்கிறப்ப ஜீரோவா மாறிடுது. ஓகே, ஜீரோவா மாறிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா தட் இஸ் லாக் பண்றது. ஓகே, இப்போ வந்து P2 போய் ஆக்சஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஒயில் எஸ் ஈக்குவல் 0 அப்படிங்கிறப்போ எஸ் ஜீரோவா இருந்துச்சுன்னா அதால இந்த இடத்த ஆக்சஸ் பண்ணவே முடியாது. தட் இஸ் கிரிட்டிக்கல் செக்ஷன் ஆர் வந்து அந்த ரிசோர்ஸ் ஷேர்ட் ரிசோர்ஸ் இது ரெண்டையுமே ஆக்சஸ் பண்ண முடியாம அந்த லூப்குள்ளேயே அப்படியே ஸ்ட்ரக் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது ஜீரோவா ஆக்கிருச்சு. P1 வந்து எஸ்ஸோட வேல்யூவை வந்து ஜீரோவா மாத்திருச்சு. ஸோ P2 வந்து செக் பண்ணுச்சு அப்படின்னா இதுல P அப்படிங்கிறது நம்ம டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணுது எஸ்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுது. 0 மீன்ஸ் அதை யாரோ லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மீனிங். ஸோ அது வந்து அந்த அந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் ஆர் அந்த ரிசோர்ஸஸை ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஆஃப்டர் அது வந்து இதை டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு P1 வந்து லாக் பண்ணிட்டு அதோட பர்டிகுலர் அந்த ஆப்ரேஷன்ஸ் ஆர் ரிசோர்ஸஸை வந்து யூஸ் பண்ணுது அல்லது கிரிட்டிக்கல் செக்ஷனை யூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அதோட ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது என்ன பண்ணும் அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு எஸ் பிளஸ் 1 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுருது. ஸோ ஆல்ரெடி வந்து எஸ்ஸோட வேல்யூ என்னவா இருந்துச்சு, ஜீரோவா இருந்துச்சு. ஸோ 0 + 1 ஈக்குவல் டு எஸ்ஸோட வேல்யூ 1ன்னு மாத்திட்டு அது வந்து ரிலீஸ் பண்ணிடுது. அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸை ரிலீஸ் பண்ணிடும். யாரு, P1. ஸோ அதே டைம்ல P2 ஆக்சஸ் பண்ணி இங்க பார்த்துட்டே இருக்குதா, வைல் லூப்ல அது ஸ்ட்ரக் ஆகி அப்படியே இன்ஃபைனைட்டா அது வந்து லூப் வந்து சுத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல எஸ்ஸோட வேல்யூ 1 அப்படின்னு அப்டேட் எந்த டைம்ல ஆகுதோ அப்போ இந்த வைல் லூப் வந்து ஃபால்ஸ் ஆயிட்டு அகெயின் அந்த P2க்கு இந்த ஆக்சஸ் கிடைச்சிருது. ஸோ P2 வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எஸ்ஸோட வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்ணி லாக் பண்ணி வச்சிரும். இப்போ எஸ் ஈக்குவல் டு ஜீரோவா மறுபடி மாறிடும். ஸோ அந்த டைம்ல சப்போஸ் P3 அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுச்சுன்னா அதால பண்ண முடியாது. அது இந்த வைல் லூப்குள்ளேயே ஸ்ட்ரக் ஆயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி 1 by 1 ஆக்சஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதா இந்த செமஃபோர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்.
இதில் வந்து 2 டைப்ஸ் நம்ம பார்த்தோம். ஒன் வந்து பைனரி அப்படின்னு பார்த்தோம். பைனரினா ஒன்லி 0 அண்ட் 1ங்கிற வேல்யூ வச்சு நம்ம பண்ணுறது. இன்னொன்று என்ன அப்படின்னா கவுண்டிங் செமஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கவுண்டிங் அப்படிங்கிறது என்னன்னா ஓகே கவுண்டிங்கில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சப்போஸ் வந்து P1 P2 P3 அப்படி 3 ப்ராசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ரிசோர்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னா R1 R2 அப்படின்ட்டு இருக்கும். நம்ம பைனரியை பொறுத்தவரையில் நமக்கு 0 அண்ட் 1ங்கிற 2 வேல்யூஸ் தான் வந்து அலோடாக இருக்கும். பட் கவுண்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பவுண்டட் வேல்யூஸ் இருக்கும். ஓகே எவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்கோ அதை பொறுத்து. இப்போ நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் வந்து 2 இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அந்த பவுண்டட் வேல்யூ வந்து 2 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் 10 ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த வேல்யூவை 10 வரைக்கும் பவுண்ட் பண்ணிக்கலாம். ஒரு லிமிட் வச்சுருந்தோம் அப்படின்னா தட் இஸ் வந்து பவுண்டட் செமஃபோர் அப்படின்னு சொல்கிறது. சாரி கவுண்டிங் செமஃபோர் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஒரு பவுண்ட் இருக்கணும். ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 3 ப்ராசஸ் இருக்குது. ஸோ வந்து நமக்கு 2 ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா P1க்கு ஒரு ரிசோர்ஸ் அலாட் பண்ணிப்போம். P2க்கு ஒரு ரிசோர்ஸ் அலாட் பண்ணிப்போம். ஸோ P3 வந்து பார்க்கும்போது அதுக்கு ரிசோர்ஸ் இருக்காது. ஸோ அது வந்து P1 ஆர் P2 வந்து அதை முடிக்கிறது வரைக்கும் அது வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த வைல் லூப்பில் ஸ்ட்ரக் ஆகிருக்கும். ஒன்ஸ் வந்து அந்த வேல்யூ வந்து நமக்கு கரெக்டாக ப்ராப்பராக அதோட அன்லாக் ஆனதுக்கு அப்புறமா P2க்கு வந்து அந்த அக்சஸ் கிடைக்கும். ஸோ இதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதில் வந்துட்டு நம்ம எப்படி S = 0 அப்படின்னு பார்த்தப்போ அதோட வேல்யூ வந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ரிசோர்ஸ் வந்து 2ங்கிறதுனால செமஃபோரோட வேல்யூ வந்து 2ன்னு இனிஷியலைஸ் பண்ணிப்போம். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து P1 வந்து செக் பண்ணோம். எஸ்ஸோட வேல்யூ வந்து = 0வான்னு பார்க்குது. இல்லை அப்படின்னதும் எஸ்ஸோட வேல்யூவை 1ன்னு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு அது வந்துட்டு அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸை வந்து யூஸ் பண்ணுது. அப்புறமா மறுபடி எஸ்ஸோட வேல்யூவை 2ன்னே பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு போயிடும். ஓகே இதுதான் இதில் உள்ள ப்ராசஸ். சப்போஸ் இப்போ இந்த இடத்துல பண்ணிகிட்டே இருக்கும்போது எஸ்ஸோட வேல்யூ 1ஆக இருக்கும்போது P2 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வரும்போது எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு பார்க்கும். S = 0வா அப்படின்னு பார்க்குது. 0 இல்லை அப்படிங்கிறப்போ அதுக்கும் இன்னொரு ரிசோர்ஸை அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 2 ரிசோர்ஸ் இருக்கிறதுனால P1க்கும் ஆக்சஸ் கிடைக்கும், P2க்கும் ஆக்சஸ் கிடைக்கும். ஓகே இந்த இடத்துல எஸ்ஸோட வேல்யூ முதல்ல 1 இருந்ததுனால மறுபடி டிக்ரிமெண்ட் பண்ணும்போது 0வா வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ வந்துட்டு இப்போ P3ங்கிற ப்ராசஸ் வந்து பார்க்கும்போது அது வந்து இந்த வைல் லூப்புக்குள்ளே ஸ்ட்ரக் ஆகிடும். ஓகே சேம் இதுதான். பட் வந்து இதில் வந்து அந்த நம்ம ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அதில் S = 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணுவோம். கவுண்டிங்கில் வந்து நம்ம S = மேக்ஸிமம் எவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குதோ அதோட இப்போ 4 ரிசோர்ஸஸ் இருந்ததுன்னா 4ங்கிறத வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஸோ இதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இதில் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அந்த ப்ராக்டிக்கலாக அந்த இதை வச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீட் பண்ண அப்புறமா ஈஸியாக இருக்கும். நோட்ஸ் பார்த்து அதை ரீட் பண்ணிக்கோங்க. பட் வந்து கான்செப்ட் இதுதான். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த 2 டாப்பிக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். தட் இஸ் இப்போ ஒரு டைம் சிலபஸ் பார்த்துடலாம். ஸோ சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா சிங்க்ரனைசேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்த டாப்பிக்கே தான். ஓகேவா ஸோ இப்போ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சிஸ்டம் சாஃப்ட்வேர் பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாமே ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து த்ரெட்ஸ் அண்ட் CPU ஷெடியூலிங், டெட்லாக்ஸ், மெமரி மேனேஜ்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ த்ரெட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் இதாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் அதாவது ஃபுல்லாகவே அப்படி தியரிட்டிக்கலாகவே வந்துட்டே இருக்கிறதுனால இதை கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணிட்டு CPU ஷெடியூலிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறுபடி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching this video. Please subscribe our channel to get more videos like this. Also share it with your friends. Please post your valuable feedback in the comment section. Thank you everyone.